சோ இன்னைக்கு நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து கொண்டாட்டி காப்பியில வந்து ஜீனி போடாததுல இருந்து ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சிரும். பையன் ஸ்கூல் பஸ் மிஸ் பண்றதுல இருந்து ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்கும். ஆபீஸ்ல லேட்டா போனா ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்கும். இப்படி ஸ்ட்ரெஸ்ங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்து இப்போ ஒரு இன்றியமையாத விஷயமா மாறி போச்சு. சோ ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம தவிர்க்க முடியாது. சோ இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? எக்ஸசைஸா, இல்ல ஃபுட் ஹேபிட்ஸா, இல்ல மெடிடேஷனா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன், ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ், அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லலாமா சார்? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஸ்ட்ரெஸ்ஸை புரிந்து கொள்ளணும் சார். ஸ்ட்ரெஸ்ஸை புரிந்து கொள்றதுதான் எந்த ஒரு பிரச்சனையுமே புரிதலில் இருந்துதான் துவங்குறது. முதல் விஷயம் வந்து கொண்டாட்டிதான் காஃபி போட்டு கொண்டு வரணும், அவதான் எனக்கு வேண்டிய சர்க்கரையை வந்து கரெக்டா போடணும்னு நினைக்கிறதுலயே முதல் தவறு நிகழ்கிறது. உனக்கான சர்க்கரை தேவை என்ன, உனக்கான அவசியம் என்னங்கிறத நான் போய் சமையல் அறையில் எனக்கானதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு புரிதல் ஃபர்ஸ்டே வரணும். ஒரு ஆணாதிக்க சமுதாயமா இருக்கிறதே தான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முதல் அடிப்படை காரணம். இல்ல, இந்த வாழ்க்கை அப்படி அல்ல, எல்லோரும் இணைந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதுல இருந்து புரிந்து கொள்ளணும். சோ முதல்ல அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பற்றிய ஒரு விசாலமான புரிதல் மிக மிக அவசியம். எப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை புரிந்து கொண்டாதான் அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ண முடியும். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு மாத்திரை இருக்கா சார், அதை போட்டுட்டா ஸ்ட்ரெஸ் எல்லாம் ட்வைங்கன்னு காலையில காணாம போயிடும் அப்படின்னு நினைச்சா நம்மளோட முட்டாள் உலகத்துல யாரும் கிடையாது. இல்ல, எந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எந்த சாமியார்கிட்ட போய் உட்காரலாம், அவர் சொல்லி கொடுக்குறத கத்திட்டா ஸ்ட்ரெஸ் போயிடும் நினைச்சா அதுவும் முட்டாள் தான். அப்படி எதுவும் கிடையாது. ஒரு பெரிய துறவிகளோ பெரியவங்களோ அவங்க ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது மூலமாக நாம் புரிந்து கொண்டு அந்த புரிதலின் மூலமாக அந்த மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதுதான் பல நேரத்துல நடக்கும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது அக்செப்டன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஐ அக்செப்ட், எனக்கு ஒரு ஃபெயிலியர் இருக்குன்னா அந்த ஃபெயிலியர்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தா அந்த ஃபெயிலியர் அக்செப்ட். எஸ், ஐ அக்செப்ட். யார் ஜெயிக்கிறாங்க? ஜெயிக்கிறதுங்கிறது ஒன்லி a cumulative effect. ஜெயிப்புங்கிறது தயவு செய்து நான் வெற்றி பெற்றேன் என்று நினைச்சா அதை விட முட்டாள்தனம் ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் a cumulative choice. ஒரு நல்ல அப்பா அம்மா, படித்த அப்பா அம்மா, ஒரு நல்ல பெரிய பள்ளி, அந்த பள்ளியில வந்து நல்ல ஆசிரியர், அதுல முதல் பெஞ்சில இடம், அதுக்கப்புறம் அவனுக்கு திருத்தி கரெக்டா கொடுக்குற ஆசிரியர், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவனுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அப்படி சாப்பாடை கொடுத்து அதை கொடுத்தேன்னு வைக்கிற வீட்டுல வளர்ப்பு, அதுக்கப்புறம் அவனை வந்து கொண்டாடுற அப்படியான பையன் உடனே டக்குன்னு ஐஐடிக்குள்ள போயிட்டான்னா அவன் உடனே பெரிய ஆளு. ஒரு கூலி தொழிலாளி, மழையில் நனைந்து கொண்டிருக்கிற இல்லம், வீட்டுல விட்டு வெளியே போனா ஒரு பள்ளி எங்க இருக்குன்னு தெரியாது, பள்ளியில அவன் படிக்கானா வைக்கானான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, வீட்டுக்கு வந்தா சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, பரீட்சைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, டியூஷனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. அப்ப அவன் தோற்று போனான்னா உடனே அவன் வந்து சரியில்லாதவன், அவனுக்கு வந்து அறிவு இல்லைன்னு நினைக்கிற இந்த சமூகம் தான் அத்தனை பிழையும் உருவாக்குது. அப்படி கிடையாது. இட்ஸ் a சாய்ஸ். உனக்கு உன்னுடைய குமுலேட்டிவ் சான்சஸ்ல ஒருத்தர் ஜெயிக்கிறான், ஒருத்தர் தோத்து போறான். ஆனா என்ன வேணும் அப்படின்னா மனதை வந்து செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு முதல் விஷயம் வந்து புரிதல் தான். எல்லா விஷயத்தையும் தட்டையாக பார்க்காமல் ஹரிசாண்டலா பார்க்கிற ஒரு மனதை முதல்ல நம்ம பக்குவப்படுத்திட்டு, அதுவும் குறிப்பா இப்ப நீங்க ஒரு பெரிய வணிகங்கள்ல இருக்கீங்க, பல்வேறு வேலைகள்ல இருக்கீங்க, மன அழுத்தம்ங்கிறது வெற்றி தோல்வி நிர்ணயிக்க கூடாது. நான் வெற்றி பெற்றான்னு கொண்டாடுறதும் தோல்விங்கிறப்ப வந்து உடைஞ்சு போறதும் தான் நம்மளுடைய முதல் பிரச்சனை காரணம். எல்லாத்தையுமே இயல்பா இது நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த நகர்வைத்தான் நாம் வச்சுக்கணுமே ஒழிய வெற்றி தோல்விங்கிற ஒரு தீவிர புரிதலுக்குள்ள நம்ம போய் போகக்கூடாது. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சில முன்னெடுப்புகள். உதாரணமா நடைப்பயிற்சி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல வெற்றி பெற்ற மனிதர்கள், மன அழுத்தம் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சி வச்சிருப்பாங்க. நடக்கும்போது நல்ல கைகளை வீசி காற்றோட்டமான இடத்துல நடக்கிறது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா குறைக்கும், மனதை ஆற்றுப்படுத்தும். மனதுக்குள்ள இருக்கக்கூடிய விடை கிடைக்காத பல கேள்விகளுக்கு நடையில் விடை கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷம், கோபம் நடந்துட்டு வந்தோடனே குறைஞ்சிடும். ரொம்ப அமைதிப்படுறதுக்கு ஆற்றுப்படுறதுக்கான விஷயம் நடை கிட்டத்தட்ட ஒரு தவம் மாதிரி. அதை தவம் மாதிரியே செய்யணும். ஒரு 15 பேர் சேர்ந்துட்டு கைய காலை வீசிட்டு எடப்பாடி என்ன பண்ணாரு, மோடி என்ன செஞ்சாரு, அவர் ஏன் இப்படி இருக்காரு, வீட்டுல மாமியார் இப்படி பண்றா, பிசினஸ்ல அவன் முறைக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டே கைய காலை ஆட்டிட்டு போனோம்னா திரும்பி வரும்போது ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வருவோம். நீங்க அழகா இளைஞலா பாலுவோட பாட்டை கேட்டுட்டு தனியா நடந்து போயிட்டு வாங்க, ஸ்ட்ரெஸ் குறையும். சோ நடை வேணும். மூச்சு பயிற்சி மிக மிக முக்கியமானது. மூச்சு பயிற்சிங்கிறது மனதை வந்து ஆற்றுப்படுத்துவதை நல்லா குறைக்கும். அதாவது காற்றை பிடிக்கும் கணக்கழிவாருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவாமே, நான் சொன்ன மாதிரி அந்த நல்ல மூச்சை இழுத்து வெளியிடக்கூடிய பிராணாயாம பயிற்சி, இதெல்லாம் பல ஆயிரம் வருஷமா நுட்பமா கண்டறிந்த சூத்திரங்கள். திருமூலர்ல இருந்து பதஞ்சலியில இருந்து பல பேர் கற்றுக் கொடுத்த விஷயத்த சிவானந்தா ஹரித்வார்ல இருந்து பத்தமடையில இருந்து போனது டாக்டர் சிவானந்தா ஆசிரமத்துல இருந்து அதை தனி மனிதர்களும் பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு ஞான மார்க்கத்துக்கான விஷயம் இல்ல, இது உடலுக்கும் நல்லது அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விவேகானந்தரா இருக்கட்டும், இல்ல வந்து பல்வேறு
இன்னைக்கு இருக்கக்கூடிய பல யோக குருமார்களா இருக்கட்டும், எல்லாரும் அங்க இருந்து வந்ததுதான். யோகா அது மதமயமாக்கப்படுறது, நிறுவனமாக்கப்படுறதெல்லாம் அரசியல் சூழ்ச்சிகள். யோகா அப்படி இல்லை. யோகா முழுமையா ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒரு மனமும் உடலும் நிறைவாக வைத்திருக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. அதுக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறுவனமயமாக்கப்படுற மதங்களுக்கு எதிராக எத்திச குரல் கொடுத்தது யோகா தான். ஆனா இன்னைக்கு அப்படியே உல்டாவாய் போச்சு. அப்படி நினைக்காம யோகா பயிற்சி ரெகுலரா வச்சுக்கணும். நல்ல தியான பயிற்சி, யோகா பயிற்சி, நடை பயிற்சி, இதை கரெக்டா வச்சுக்கணும். தூக்கம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது தூக்கம். அதாவது இறந்து எழுவது போல, அதாவது இறந்து போய் காலையில எந்திக்கிற மாதிரி தூக்கணும். நைட்டு படுக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் கனவுகள் வரலாம், 10 நிமிஷம் நமக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் எல்லாம் வந்துட்டு போலாம். தூங்கிட்டு காலையில எந்திக்கும் போதுதான் நமக்கு தெரியணும். 5 நிமிஷத்துலதான் ஏதோ அப்படியே ஒரு கலக்கலானதுல 5 நிமிஷத்துல எந்திக்கணும். அதுதான் தூக்கம். ஒரு 7 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் இரவில் தூங்கணும். அது ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணும். நான் 1 மணி நேரத்துக்கு ஒண்ணுக்கு இருக்க போவேன், இப்படி யாராவது பக்கத்துல சத்தம் போட்டா எந்திரிச்சிருவேன், கீழே ஏதாவது தலைவணி விழுந்துட்டா எந்திரிச்சிருவேன்னா நம்ம தூக்கம் சரியா இல்லை. ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப், REM ஸ்லீப், அப்படி இருக்கக்கூடாது. நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும். அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு இந்த நடையும் மூச்சு பயிற்சியும் உதவும். சார் ஆழ்ந்த தூக்கணும்னா அல்பராசம் டேப்லெட் போடணும்னா அதுவும் புத்திசாலித்தனம் கிடையாது. அப்படி தூங்கக்கூடாது. நல்ல ஒரு நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி, யோகா மூலமாக தூங்குறது, இது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு. சில மருந்துகள், அமுக்குறாங்கிழங்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, இரவுல அது பால்ல சாப்பிடுறது, சாதிக்காய் சாப்பிடுறது, இது மாதிரி சில மருந்துகள். ஒருவேளை அதை தாண்டி மன அழுத்தம் இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, தூக்கம் வரலைன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர் யாராவது பாருங்க. அவர்கள் உங்கள் நாடியை பார்த்து பித்தம் கொஞ்சம் கூடுதலா இருந்ததுன்னா அதை மட்டுப்படுத்துவதற்கான சில மருந்துகளை கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணதும். என்னை பொறுத்த வரைக்கும் நடை, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி ரொம்ப வலுவானது. இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையை பற்றிய புரிதல், அது சிறு வயதுல இருந்தே வரணும். தபால் 50 வயசுல எல்லாம் மாற முடியாது. நீங்க ஒவ்வொரு காலத்துல ஒரு விஷயம் நடக்கிறதையும் வெர்டிகலா மட்டும் யோசிக்காம ஹரிசாண்டலா யோசிக்கிற தன்மை நம் குழந்தைகளை அப்படி உருவாக்கணும். நம் குழந்தைகளை என்னைக்கு ஹரிசாண்டலா யோசிக்க வச்சு உருவாக்குறீங்களோ அவங்க பின்னால ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பார்கள். எல்லாவற்றையும் மேல இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு கிடைச்சது எவ்வளவு நல்ல விஷயம் நினைச்சு மனைவியோடு, குழந்தைகளோடு கூடுதல் நேரம் குடும்பத்தில் செலவழிப்பது. ஆபீஸ்னா ஓடிக்கிட்டே இருக்கிறோம், பல நேரங்களில் பிசினஸ் அதுன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம எவ்வளவு நேரம் குவாலிட்டியா நம்ம குடும்பத்தோட செலவழிக்கிறோம். சாப்பிடும்போது சாம்பார் என்ன டேஸ்ட் தெரியுமா, எவ்வளவு நல்லா இருக்கு, எப்படி நீ போட்டு ஒரு ஆடை அடிச்சு வராங்க, எத்தனை பேர் மனம் விட்டு பாராட்டுறோம், இந்த சாரி ரொம்ப அழகா இருக்குமா உனக்கு, இந்த தோடு நச்சுன்னு போட்டிருக்க, எப்போ வாங்கினது, பிரமாதமா இருக்கு. அப்படி ஒரு மகிழ்வூட்டுவது, அடுத்து வரை மகிழ்வூட்டுவது, அது நம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், பல வகையில குறைக்கும். ஸோ அப்ரிசியேஷன், ஒரு நல்ல இந்த மாதிரியான பயிற்சிகள் மூலமாக மேனேஜ் பண்றதுதான் சிறப்பாக.